வாராமல் தாராமல் மனம் எங்கோ போகுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பார்த்தி சுஜி. நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். பாடலாம். ஹாய், அம்மா மச்சாத்தோட வேலை இருக்கிறோம். பாருங்க, அது எப்படி செய்யலாம் பாருங்க. நம்ம ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. காஃபியோட நம்ம ஸ்வீட் கார்னையும் வச்சு சாப்பிட்லாம். மகிழினிக்கு பால். ஓகே, அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா இட்லியும் சிக்கன் கிரேவியும் தான். சின்னதாக இருக்கிறதுனால 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போதும். 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம்.
வடைச்சட்டி அடுப்பில் வச்சதும் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை 2 கிராம்பு மட்டும் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம நறுக்கி வச்ச அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே மசாலாலாம் ஆட் பண்ணோம்னா நல்லா கலர் கொடுக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கூடயே இந்த மசாலாலாம் வணக்கும் போது நல்ல ஒரு கலர் வரும். 1 ஸ்பூன் மட்டும் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். இப்போ கழுவி வச்சு அந்த 1/2 kg சிக்கனை எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட கிளறி நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவோட இந்த மாதிரி நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துருந்துச்சு. வீடியோ மட்டும் கட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மீதம் இருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா இதோட வதக்கி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடுவோம். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டால் தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. தேவையான அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இட்லிக்குங்கிறங்காட்டி இந்த அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதவே இன்னும் நல்லா ட்ரை ஆக்கினாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள் தூவி ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு.
இப்போ பாப்பாவுக்கு ஒரு இட்லி போட்டு கொடுத்துர்லாம். இட்லியை வந்து சின்ன சின்னதாக பிச்சு கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு அவளுக்கு பிடிச்ச ஈரல் வச்சு கொடுத்தா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி ரொட்டீன் vlog பார்க்க பார்த்தி சுஜி மகிழினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.